புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்ம கூட இணைந்து அந்தந்த துறை சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் கடந்த சில வாரங்களாகவே நம்ம நீட் தேர்வை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்ப நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் இவ்வளவு வரும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஒருவேளை மார்க்ஸ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா கவலைப்பட வேணாம், நம்ம ஈஸியா மூவ் ஆன் ஆகணும். என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, இதை தான் இன்னைக்கு வெற்றிக்கு வழிகாட்டில நம்ம பேச போறோம். மிஸ்பா கெரியர் அகாடமியினுடைய நிறுவனர் திரு டேனியல் பிரதீப் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் மிஸ்பா கெரியர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள். நீட் எக்ஸாமினேஷனுடைய எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மாணவர்களை சந்திக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தொலைக்காட்சிக்கு நன்றிகள். நன்றி சார். நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்னேட் ஆகாம மூவ் ஆன் ஆயிடணும். எல்லாருக்குமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணியிருப்பாங்க. நான் குறைஞ்ச மதிப்பெண் எடுத்துட்டேன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? பொதுவாக எல்லா வருஷமும் நீட் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்ச உடனே எல்லா மாணவர்களுக்கும் அவங்க விரும்பின எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. இது ஒரு யதார்த்தமான ஒரு ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன். இதுதான் ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மருத்துவ இடங்கள்ங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் அப்ளை பண்ணக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா மாணவர்களுக்கும் இடம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் கூட இந்த விஷயத்தை எப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த வழிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நோக்கி பிரயாணம் பண்ணுறதுல தான் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய அந்த இது அப்படிங்கிறது அமைந்திருக்குங்க. ஓகே சார், நம்ம அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார். மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி இருக்கும்? ஸ்டேட் லெவலாக இருக்கட்டும், இந்தியா லெவலாக இருக்கட்டும், எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். எஸ், நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கக்கூடியது தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற ப்ராசஸ். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் இந்த வருஷம் நடத்துவாங்க. லாஸ்ட் இயர்லேருந்தே அது கடந்த சில வருடங்களாகவே ஆல் இண்டியா கோட்டா ஆன்லைனில் தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் கோவிடுக்கு அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக தான். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ரெண்டு முக்கியமான கவுன்சிலிங் இருக்குது. ஒன்று ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்னு சொல்லுவோம், இன்னொன்று ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேட் அப்படிங்கும்போது தமிழ்நாடு உட்பட இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கலந்தாய்வுகளும் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரே டேர்மில் சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்வாங்க. வேறு வேறு மாநிலங்கள் இருக்கிறவங்க அந்தந்த ஸ்டேட்னுடைய கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸும் ஆன்லைனில் தான் போகும். அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்த உடனே அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வருங்க. ஓகே சார். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார்? இப்போ நீட்டில் மார்க்ஸ் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம திரும்ப ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்லை வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது? கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மார்க் கம்மியானா எம்பிபிஎஸ்ஸே கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ இல்லை. நீங்கள் என்ன மார்க் வாங்கினாலும் நீட்டில் குவாலிஃபைங் மார்க் எடுத்துட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த வருஷமே உங்களால் சேர்ந்து படிக்க முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் செலவு பண்ண போகிற அந்த பணத்தினுடைய அளவு அப்படிங்கிறது நீங்கள் வாங்கின மார்க்கை பொறுத்து வேறுபடும். நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட் கிடச்சிடும். ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கலாம். எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரியான தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் உங்களுக்கு இடங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப கம்மியான ஃபீஸ்லேயே எய்ம்ஸ்லாம் போகிறதா இருந்தால் வருஷத்துக்கே அவன் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் செலவுலேயே டியூஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி அவன் படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஹாஸ்டல் ஃபீஸும் ரொம்ப கம்மி, மெஸ் ஃபீஸும் ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மியான செலவில் தரம் வாய்ந்த கல்வியை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதே இது நீங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் சேர்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 18000 ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. அது போக ஹாஸ்டல், மெஸ் ஃபீஸ் மற்ற இதெல்லாம் சேர்ந்து வந்தால் கூட ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 50000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாலே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சேர்ந்து படிக்க முடியும். ஆனால் அதை விட எனக்கு மார்க் கம்மியாகுது அப்படிங்கும்போது தான் இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நீங்கள் மார்க் கம்மியாக நீங்கள் செலுத்தக்கூடிய பணத்தினுடைய அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் நிறைய பணம் செலவு பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷமே உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது கண்டிப்பாக கிடச்சிடும். அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தமிழ்நாட்டில் கவுன்சிலிங்கில் இருக்குது. ஆனாலும் என்னால் மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இதுக்கு அடுத்து ஆப்ஷன் என்னால் அதிகமாக செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணுறதை பற்றி நீங்கள் தாராளமாக யோசிக்கலாம். நீங்கள் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அடுத்த வருஷம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வாங்கின மார்க்கை விட அதிகமாக மார்க் வாங்குறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க?
வணக்கம் சார். எங்க பணப்பாக்கத்துலேருந்து பேசுறேன் மேடம். பணப்பாக்கம். ஓகே சார், உங்களுடைய கொஸ்டின் நீங்க கேட்கலாம். பையன் பேர் கோகுல். சொல்லுங்க சார். 7.5 வராங்க சார். சரிங்க சார், ஓகேங்க. 401 மார்க் வரும்னு சொல்றான். 401ங்களா சார்? ஆமா சார். ஓகேங்க சார். சார் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வருஷம் 7.5 ரிசர்வேஷனுக்கு நிறைய அரசாங்கமும் சரி நிறைய முயற்சிகள் எடுத்ததுனால காம்படிஷன் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு. ஸோ கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நம்ம வந்து நீட் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷனில் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கிளியர் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்ஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி. ஓகே சார், இப்போ வந்து மார்க்ஸ் கம்மியாக எடுக்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். மார்க்ஸ் கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னா எங்கெல்லாம் அவங்க வந்து தவறுகள் பண்ணியிருப்பாங்க சார்? ஏன்னா வந்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து அப்பியர் ஆகிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது நல்ல கேள்வி மேடம். ஆக்சுவலாக இப்போ நீட் எக்ஸாமில் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் முதல்ல அவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா அவங்களுடைய ஆன்சர் கீயையும் கொஷின் பேப்பரையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறது. அவங்க எந்த சப்ஜெக்டில் எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே செல்ஃப் எவாலுவேஷன் அப்படிங்கிறது பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் யூ வில் ஹவ் சோ மெனி ஆன்சர் கீஸ், நிறைய ஆன்சர் கீஸுங்கிறது அன்அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். என்டிஏவும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் அஃபீஷியல் ஆன்சர் கீயை வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வருகிற இந்த மாதத்தினுடைய கடைசிலையோ அல்லது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அந்த ஆன்சர் கீயை வச்சுட்டாவது நீங்கள் எந்தெந்த சாப்டர்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஃபிசிக்ஸில் 11th ஃபிசிக்ஸ்லையா அல்லது 12th ஸ்டாண்டர்ட்லையா அல்லது பயாலஜியில் நான் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன் எங்கே வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறது அடுத்த வருஷம் நீங்கள் எங்கே தவறுகள் பண்ணீங்களோ அதை சரி செய்வதற்கு அது கண்டிப்பாக உதவி செய்யும். இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, நீங்கள் எழுதக்கூடிய மார்க் டெஸ்ட்லையுமே இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஏன்னா அது மார்க் டெஸ்ட்டையுமே நீட் எக்ஸாம் மாதிரி கன்சிடர் பண்ணி எழுதிட்டு வந்திருந்த மாணவர்களுக்கு நீட் தேர்வு அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்காது. அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸாக அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்போ மைனஸாக இல்லைனா ஸ்ட்ரென்த் வீக்காக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை அவங்க வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி. உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நாங்க ஆர்னிலிருந்து பேசுறோம் மேடம். ஓகே, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மேடம் எங்க பாப்பா வந்து எம்பிசி கேட்டகரி மேடம். சொல்லுங்க சார். எஸ், 565 எடுத்துக்கிறா. கவர்மெண்ட் எனி காலேஜ் எதனா கிடைக்குமா? 565 வந்திருக்குங்களா சார்? ஆமாங்க சார், எம்பிசி கேட்டகரி. எம்பிசி கேட்டகரி 565 நல்ல ஸ்கோர் சார். தாராளமாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்ஸ் கிடைக்கும் சார். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். மிஸ்பா கெரியர் அகாடமியில் இப்போ வந்து ரிப்பீட் பேட்ச் இருப்பாங்க இல்லையா சார்? ஸோ உங்களுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் எப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ வருகிற ஜூன் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து மிஸ்பா கெரியர் அகாடமிலேருந்து இந்த நீட் 2025க்கான ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிக்கிறோம். இதை நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னு சொல்லாமல் வேரியஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து தோல்வி அடையும் போது நீட் எக்ஸாமில் அவங்க எதிர்பார்த்த மார்க் கிடைக்காத போது மீண்டும் வரும்போது அவங்களுடைய கம்பேக் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். ஸோ நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்குரிய பேட்சஸ் வருகிற ஜூன் 10th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குவலாக தான் நம்ம அந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது கொண்டு போகிறோம். ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சபடி கோயம்புத்தூரில் நம்மளுடைய சென்டர் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கே நேரடியாக வந்து கூட நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வில் ஹாவ் டெய்லி டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் அந்த அன்னைக்கு என்ன படிக்கிறாங்களோ என்ன சாப்டர் படிக்கிறாங்களோ அதை அன்னைக்கே வந்து அவங்க டெஸ்ட்டாகவும் எழுதி பார்ப்பாங்க. முந்தின நாள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்குது, வீக்லி டெஸ்ட் இருக்கும். நம்ம ஜூனில் ஆரம்பித்து நம்ம வந்து வருகிற டிசம்பருக்குள்ளே 11th and 12th கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் அந்த போர்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜான்வரியிலேருந்து நெக்ஸ்ட் நமக்கு மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாமினேஷன் வரும். 2025 எக்ஸாமினேஷன். எக்ஸாம் வர்றதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த டைமில் அந்த 4 months ஆஃப் டைம் வந்து விகரஸ் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்ம கொண்டு போகிறோம். ஒரு நாள் டெஸ்ட் எழுதுவாங்க, அடுத்த 2 நாள் அந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அப்படி 1 by 1 டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து 11th போர்ஷன் தனியாக ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க, 12th போர்ஷன் தனியாக டெஸ்ட் எழுதுவாங்க. 2 கம்பைன் பண்ணி நீட்டில் எப்படி கேள்விகள் இருக்குமோ அதே மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நான் உங்களுக்கு முன்னமே சொன்னபடி எங்கே நம்ம தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த தவறுகளை திருத்தி கொண்டு நம்மளுடைய அடுத்த கட்டமாக நம்ம மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி. உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க?
என் பேர் உலகநாதன். ஓகே சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். பையன் வந்து 400 மார்க் வந்துருக்காங்க, எம்பிசி கோட்டா. சரிங்க சார். பையன் 7.5 ரிசர்வேஷன் இருக்குங்களா? ஆமா, எம்பிசி. சரிங்க சார், ஓகேங்க. 400 மார்க் வந்துருக்காங்க. 400 மார்க் வருது. நமக்கு வந்து கண்டிப்பா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல சீட்ஸ் கிடைச்சிரும் சார். கவர்மெண்ட் காலேஜஸும் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். பட் ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுடைய ரேங்க் என்ன வருது, 7.5 ரிசர்வேஷன்ல ரேங்க் என்ன வருது அப்படிங்கறத பேஸ் பண்ணி எந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்கிறத கெஸ் பண்ணலாங்க. வாழ்த்துக்கள் சார், ஆல் தி பெஸ்ட். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி. உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேடம், நாங்க கரூர்ல இருந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. எங்க பையன் வந்து நீட் எழுதிருக்காங்க மேடம். வாழ்த்துக்கள்மா. 464 மார்க் வருதுங்க, எஸ்சி கோட்டால வரும், அதனால சீட் கிடைக்கும். ஓகே. எஸ் மேடம், 464 வந்து பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மார்க்குன்னு நம்ம நினைக்கிறோங்க. ஸோ சான்சஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. பட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் சேர்ந்துக்கலாம். உங்களோட இன்கம் ஒரு வேளை ஆனுவல் இன்கம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸும் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இந்த வேரியர் பேட்ச், இவங்களுடைய இந்த வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எஸ் சார். ஸோ இந்த வேரியர் பேட்ச்சில் வந்து நம்மளுடைய வே ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து நம்ம இண்டிவிஜுவல் சாப்டர் வைஸ் நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். கிளாஸ் 11, கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் அவங்களுக்கு எந்தெந்த சாப்டரை நம்ம வந்து ஹை வெயிட்டேஜோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அது இல்லாமல் எல்லா சாப்டர்ஸையுமே ஆஸ் பர் த ரிவைஸ்டு என்சிஆர்டி சிலபஸ் படி எல்லா சாப்டர்ஸுமே நம்ம வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறோம். அந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறமே அவங்க அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதும் எழுதுவாங்க. ஸோ தட் அந்த சாப்டர் முடிச்சதும் அந்த சாப்டரில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம், இல்லை இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சாப்டர் வைஸாக நம்ம சின்ன சின்ன டார்கெட்டாக அச்சீவ் பண்ணிட்டு போகும்போது நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ராக்ரஸில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது தென் எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ட் ரிசல்ட்டாக தான் இருக்குங்க. ஓகே சார். இப்போ வந்து மார்க்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, என்ன ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ எம்பிபிஎஸ் தாண்டி இப்போ சில பேர் வந்து இந்த பிடிஎஸ்லாம் அந்த அளவுக்கு வேல்யூ இல்லைன்னு பயப்படுறாங்க, அது வந்து உண்மையா சார்? ஆக்சுவலாக இந்த கேள்வி நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது மேடம். மாணவர்களை விட நிறைய பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் நிறைய குழம்பி போயிருக்கிறாங்க. பிடிஎஸ் படித்தா வேலை கிடைக்குமா, பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பெற்றோர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. எந்த கோர்ஸுக்குமே வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் எந்த வேலை வாய்ப்புகளும் நம்மளை தேடி தானாக வராது, நம்ம தான் அதை தேடி போகணும், இல்லை அதற்கேற்ற திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும். நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் சார், அது பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் அதற்குரிய திறமைகளை அந்த தகுதிகளை நம்ம வளர்த்துக்கொள்ளும் போது அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக பிடிஎஸ்க்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வென் கம்பேர் வித் இந்தியாவில் இருக்கக்கூடிய டென்டல் டாக்டர்ஸை விட அப்ராடில் நீங்கள் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி. அட் த சேம் டைம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதும் ஜாஸ்தி தான். நீங்களும் டாக்டர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால தாராளமாக பிடிஎஸ் சூஸ் பண்ணலாம். அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை, அந்த எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டியது இல்லைங்க. ஓகே சார். அதே மாதிரி இந்த எம்பிபிஎஸ் இல்லாமல் வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார் அவங்க படிக்கிறதுக்கு? எஸ் மேடம், எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பு மட்டும்தான் மருத்துவம் அப்படிங்கிறது இல்லை. இதே மருத்துவத்துறையில் நீங்கள் டாக்டர் ஆகணும், இல்லை டாக்டர் உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படிங்கிற பேர் போடணும் அப்படின்னா ஒரு சில டிகிரிஸ் நீங்கள் படிக்கிற பட்சத்தில் உங்களால் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்கலைன்னா கூட யூ கேன் பிகம் அ டாக்டர். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெட்னரி. இந்த வெட்னரி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12th மார்க் பேஸ் பண்ணியும் நீங்கள் அட்மிஷன் போடலாம். அட் த சேம் டைம் உங்களுடைய நீட் மார்க் பேஸ் பண்ணியும் நீங்கள் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்ஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம். தமிழ்நாட்டில் வெட்னரி காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. நீங்கள் டேனுவாஸ் கவுன்சிலிங்க்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் டென்டல் பிடிஎஸ் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். பிடிஎஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா கூட வருஷத்துக்கு ஒரு 5 to 6 லட்சம் இல்லை 7 லட்சம் வரைக்கும் தான் ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்க. உங்களுக்கு ஒரு வேளை அது அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் பிடிஎஸ் ட்ரை பண்ணலாம். அல்லது கவர்மெண்ட் கோட்டா இன் பிடிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs to 4 lakhs அப்படிங்கிற ஃபீஸ் ரேஞ்சில் தான் பொதுவாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த 2 கோர்சஸ் இல்லாமல் நீங்கள் ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த ஆயுஷில் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, அப்புறம் சித்தா இருக்குது, யுனானி இருக்குது, அண்ட் தமிழ்நாட்டில் நேச்சுரோபதி இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து ஆயுஷ் கவுன்சிலிங் கீழே வருது. இந்த கவுன்சிலிங் மூலமாக நீட் எக்ஸாமினேஷன் மார்க் வச்சுட்டு கம்மியான மார்க் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்ஸ் எடுக்கலாம். இந்த கோர்சஸ்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் கோவிட் டைம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய பேர் அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு ஆயுர்வேதிக், ஹோமியோபதிக், சித்தாக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கு இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்
நாடுகள்லையும் நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்கிற பட்சத்தில் உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படிங்கிறது போடலாம். இது இல்லாமல் மருத்துவத்துறையில் இன்னும் நிறைய படிப்புகள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் நீங்கள் போகிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்குரிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் நிறைய கொட்டி கிடக்குதுங்க. ஓகே, கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? பேசுறேன் மேடம். உங்க கேள்வி கேளுங்க சார். பிசி கம்யூனிட்டி சொல்லுங்க சார். 560 எடுத்திருக்காங்க. சரிங்க சார், ஓகேங்க. இது கவர்மெண்ட் கோட்டால கிடைக்குங்களா சார்? 560 மார்க் பிசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ் கண்டிப்பாக கிடச்சிரும். லாஸ்ட் இயர் மார்க் பார்டர் ரேஞ்சில் நீங்கள் நிற்கிறதுனால கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல டாப் காலேஜஸே கண்டிப்பாக கிடைக்குங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்ஸுங்கிற ரியாலிட்டிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க சார். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத யோசிங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல உட்காந்து யோசிங்க. உங்களுக்கு எது படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. ஒருவேளை எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற முடிவு உங்ககிட்ட தீர்க்கமாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக பிரேக் எடுத்து படிக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இல்லை எனக்கு வந்து எம்பிபிஎஸ் வேண்டாம், நான் டாக்டர் ஆகணும், இல்லைனா இதே மெடிக்கல் ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தெர் ஆர் சோ மெனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பேராமெடிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது, அண்ட் ரேடியாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, அனஸ்தீஷியன் டெக்னாலஜின்னு நிறைய கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்லையும் இருக்குது. இந்த ஃபீல்டு எல்லாமே வந்து மெடிக்கல் ரிலேட்டடான ஃபீல்டு தான். நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களை நீங்கள் டைரக்டாக சந்திக்கக்கூடிய ஃபீல்டாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபீல்டு இல்லாமல் வேறு ஏதாவது இதுக்கு போகணும் அப்படின்னா கூட தெர் ஆர் சோ மெனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் இன்ஜினியரிங் போகிறதா இருந்தால் கூட நீங்கள் பயோடெக்னாலஜி எடுக்கலாம், பயோமெடிக்கல் எடுக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸும் கிட்டத்தட்ட நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை அதே ரிலேட்டடான ஃபீல்டில் தான் வருது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய 12th மார்க் கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி கூட நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மாணவர்கள் தான் முதல்ல முடிவெடுக்கணும். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவெடுக்கிறதை தவிர மாணவர்களுக்கு என்ன, அவங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறது பெற்றோர்கள் அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ அருமையாக சொன்னீங்க. மிஸ்பா கரியர் அகாடமியில் நீட் கோச்சிங்கை தவிர்த்து இந்த கவுன்சிலிங் சைடில் நீங்கள் உங்கள் பங்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? எஸ் மேடம், மிஸ்பா கரியர் அகாடமியிலேருந்து நம்ம நீட் கவுன்சிலிங்க்கு நிறைய ஸ்பெஷல் சர்வீசஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் கோச்சிங் மட்டும் கொடுக்காம நம்ம இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாக நம்மளே டேக் கேர் பண்ணிக்கிறோம். அது போக தனியாக வேறு இடங்களில் படித்தேன், இல்லை செல்ஃபாக நான் படிச்சிருக்கிறேன், நான் தனியாக தான் நான் படித்து எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்த மருத்துவ கலந்தாய்வு எப்படி நடக்கும், ஆல் இண்டியா கோட்டானா என்ன, ஸ்டேட் கோட்டானா என்ன, கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, காலேஜஸ் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது. தமிழ்நாட்டில் 37 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 21 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த காலேஜஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து வரிசைப்படுத்துறது, எப்படி ரேங்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பர்சனலாக நம்ம கூட ஜாயின் பண்ணுற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் நான் ஒருவேளை ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடான கம்ப்ளீட் கைடன்ஸ், A to Z கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும் கொடுக்குறோம், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கும் நம்ம கொடுக்குறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் நம்மளுடைய அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான டீல்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. பெரிய படிப்பு, ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் சீக்கிரமாக நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்த ரீச் பண்ணிடலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐயா வணக்கங்க, நான் தருமபுரி மாவட்டத்துல இருந்து ராஜ்முருகன் பேசுறேங்க. சொல்லுங்க சார். வணக்கம். எங்க பையன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீட்ல வந்து 400 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, எஸ்சி கேட்டகரிங்க. சரிங்க சார், ஓகேங்க. இதுல வந்து எம்பிபிஎஸ் வந்து சீட்டு கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து கிடைக்குங்களா சார்? அதாவது அவனை ரிப்பீட்டருக்கு ஏதாவது அனுப்பலாமா, அப்படி ஏதாவது ரிப்பீட் அனுப்பினா என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் கருத்துக்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். 400 மார்க் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சார். எஸ்சி கேட்டகரியில் மேபி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல கிடைச்சாலும் கிடைக்கலாம். பட் ஆனாலும் அது ரேங்கை பொறுத்து வேறுபடும். இன்னொரு வருஷம் பிரேக் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பிரேக் எடுக்கலாம். இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் கண்டிப்பாக படிச்சிருவேன் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க ரிப்பீட் பண்ணலாம். லாஸ்ட் இயரில் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். அண்ட் அந்த அனாலிசிஸ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சி சார்பாகவும் மிஸ்பா கெரியர் அகாடமியின் சார்பாகவும் நீட் ஆல்ரெடி எழுதின மாணவர்கள், இனிமே எழுதக்கூடிய மாணவர்கள், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அதில் நல்லா கிளியர் பண்ணிட்டு அவங்களுடைய கனவு மருத்துவ படிப்புல நல்லா சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த அரை மணி நேரம் எங்களுக்காக ஒரு நல்ல, இந்த நிகழ்ச்சியோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வழிகாட்டுதல் எங்களுக்காக கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நீட் 2025க்கு. ஸோ பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு சாப்டராக படிச்சீங்க அப்படின்னா கூட நிறைய மார்க் அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்க முடியும். நீங்கள் வாங்கின மார்க் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவ படிப்புகள், நீங்கள் விரும்பின படிப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.